சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் நிதன்ஜாகு பற்றிய முக்கியமான விடயங்களை தான் பார்க்க இருக்கின்றோம். அதேபோன்று ஹார்மோஸ் ஜலசந்தி சம்பந்தமான புதிய பல தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. அவை பற்றியும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் முதலில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் முகங்கள் சூழ்ந்திருக்கும் பின்னணியில் 16வது நாளை யுத்தம் எட்டியுள்ள நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இருப்பு குறித்த மர்மம் இன்னும் உலகத்தை உற்றுநோக்க வைத்துள்ளது. நீண்ட காலமாக பொதுவெளியில் தோன்றாதது திடீரென்று குறைந்த சமூக ஊடக செயல்பாடுகள் என்று அவர் குறித்த வதந்திகள் என்று இஸ்ரேலிய அரசியலில் ஒரு அசாதாரணமான பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெதன்யாகு நலமுடன் இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தாலும் இந்த வதந்திகள் தணிவதற்கு பதிலாக வளர்த்துக் கொண்டே வருகின்றது. மார்ச் 9ஆம் தேதிக்கு பிறகு பெஞ்சமின் நெதன்யாகு பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவில்லை என்பதும் நேரடி தொடர்புகளில் அவர் இல்லாததும் இந்த ஊகங்களுக்கு வித்திட்டன. அதே நாளில் அவரது மகன் யாயர் நெதன்யாகுவின் சமூக ஊடக செயல்பாடுகளும் முற்றிலும் முடங்கி இருக்கின்றன. பொதுவாக தனது தந்தையின் அரசியல் நடவடிக்கைகளை தீவிரமாக ஆதரிக்கும் யாயர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் கடைசியாக மார்ச் 9 அன்று பதிவிட்டிருந்தார். இது நெதன்யாகு குடும்பத்தில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் அல்லது சோகம் நிகழ்ந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஊடக விமர்சகர் கேண்டியஸ் ஓவன்ஸ் மற்றும் அரசியல் விமர்சகர் யாக்கன் கின்கில் உள்ளிட்ட பலரின் கேள்விகள் மிக கடுமையானவை. நெதன்யாகுவின் அலுவலகம் வெளியிடுகின்ற காணொலிகள் உண்மையானவையா அல்லது AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டவையா என்ற சந்தேகம் சர்வதேச அளவில் எழுந்துள்ளது. முந்தைய காலங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய போர்க்கால சூழலில் நெதன்யாகுவின் பதிவுகள் அதிர்வெண் 50% மேலாக குறைந்துள்ளது. முந்தைய மோதல்களில் காணொலி பதிவுகள் மூலம் மக்களுடன் நேரடியாக உரையாடிய நெதன்யாகு தற்போது பெரும்பாலும் உரை வடிவிலான அறிக்கைகளை மட்டும் வெளியிடுவது அவர் நேரடியாக காட்சியில் இல்லாததை உறுதிப்படுத்துவது போல் அமைந்துள்ளதாக கருதப்படுகின்றது. ஈரானின் IRGC படைகளின் சமீபத்திய அறிக்கை இந்த சூழலில் பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றது. நெதன்யாகு இன்னும் உயிருடனிருந்தால் அவரை வேட்டையாடி ஒழிப்போம் என்று ஈரான் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளது. அவரது மரணம் குறித்த வதந்திகளே அந்த பிராந்தியத்தில் நிலவுகின்ற நெருக்கடியின் வெளிப்பாடு என்று அவர்கள் வர்ணித்துள்ளார்கள். ஈரான் ஒரு பக்கம் தன்னுடைய மிரட்டலை தீவிரப்படுத்தியுள்ள அதே வேளையில் மறுபக்கம் நெதன்யாகுவின் மௌனம் ஈரானிய தரப்பிற்கு தற்காலிகமாக வெற்றியாக கருதப்படுகின்றது. தஸ்னிம் செய்தி நிறுவனம் வெளியிட்ட தரவுகள் நெதன்யாகுவின் செயல்பாடுகளில் ஏற்பட்டுள்ள பெரும் மாற்றத்தை சுட்டிக்காட்டுகின்றன. பதிவுகளின் எண்ணிக்கை குறைவு. அதாவது 2025 ஜூன் போரின் போது 32 பதிவுகளை வெளியிட்டவர் இந்த போரில் 15 பதிவுகளுடன் மௌனிக்கின்றார். தனிப்பட்ட உரையாடல்கள் இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் என்ற உலக தலைவர்கள் கூட நெதன்யாகுடன் உரையாடியதாக எந்த குறிப்பும் இல்லை. நேரடி தோற்றங்கள் இன்மை. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை உறுப்பினர்கள் கூட நெதன்யாகுவை நேரலையில் பேசுமாறு அழுத்தம் கொடுப்பதாகவே எபிரேய வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. அமெரிக்க பிரதிநிதிகள் இஸ்ரேலுக்கு வந்தபோது சந்திப்புகள் திடீரென்று ரத்து செய்யப்பட்டமை நெதன்யாகுவின் உடல்நிலை அல்லது பாதுகாப்பு குறித்த தீவிரமான சிக்கலை உணர்த்துகின்றன. அவர் நலமாக இருக்கின்றார் என்ற பிரதமர் அலுவலகத்தின் அறிக்கையை தாண்டி நேரடியான மற்றும் சரிபார்க்கக்கூடிய ஒரு காட்சி பதிவு மட்டுமே உலக நாடுகளின் சந்தேகத்தை தீர்க்கும் வல்லமை கொண்டது. அரசியல் களத்தில் மௌனம் என்பது சில நேரங்களில் வியூகமாக இருக்கலாம். ஆனால் இத்தகைய நெருக்கடியான போர்க்கால சூழலில் ஒரு நாட்டின் தலைவரின் நீண்டகால மறைவு பெரும் அரசியல் குழப்பத்திற்கு வழிவகுக்கும். அவர் பாதுகாப்பான தங்குமிடத்தில் இருக்கின்றாரா அல்லது வதந்திகள் சொல்வது போல ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தா என்ற கேள்விக்கு இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் வெளிப்படையான பதிலை அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. வரலாற்று பக்கங்களில் இத்தகைய மர்மங்கள் பெரும்பாலும் குறுகிய காலமே நீடிக்கும். உண்மையின் வெளிச்சம் விரைவில் பிராந்தியத்தின் போக்கை தீர்மானிக்கும் என்றே கூறப்படுகின்றது. இதற்கிடையில் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை சமாளிக்க இஸ்ரேல் பெரும் சவால்களை எதிர்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமீபத்திய போர் சூழலில் நீண்ட தூர ஏவுகணைகளை இடைமறிக்கும் அமைப்புகளுக்கான கையிருப்பு மிகவும் குறைந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இஸ்ரேலின் பாதுகாப்பு இருப்பு குறித்த நிலையை அமெரிக்கா முன்பே அறிந்திருந்ததாகவும் இந்த சூழல் தங்களுக்கு வியப்பளிக்கவில்லை என்றும் அமெரிக்க அதிகாரிகள் சில தரப்புகளிடம் தெரிவித்துள்ளார்கள். இதற்கிடையே தங்களது கையிருப்பு முற்றிலும் தீர்ந்துவிட்டதாக பரவும் செய்திகளை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் மறுத்துள்ளன. எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள தாங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் போர் திட்டமிடல்கள் முன்கூட்டியே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். புகழ்பெற்ற அயன்டோம் போன்ற அமைப்புகள் குறுகிய தூர தாக்குதல்களுக்கு மட்டுமே உகந்தவை என்பதால் நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எதிர்கொள்ள இஸ்ரேல் மாற்று வழிமுறைகளை தேடி வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த மோதலில் அமெரிக்காவின் தலையீடு மற்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கருத்துக்கள் முக்கியமான விவாதமாக மாறியுள்ளன. அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி நாடாக இருப்பதால் உலகளவில் எண்ணெய் விலை உயரும் போது அது அமெரிக்க பொருளாதாரத்துக்கு சாதகமாக அமையும் என்ற துணையில் ட்ரம்ப் பதிவிட்டிருந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் அணு ஆயுதங்களால் உலகத்திற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரானின் செயல்பாடுகளை தடுக்கவே தாங்கள் செயல்படுவதாகவும் இந்த போர் தங்களுக்கு மிக முக்கியமான முன்னுரிமை என்றும் அவர் வலியுறுத்தினார்.
பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய இந்த போர் மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் உயர்மட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஈரான் தன்னுடைய பதிலடி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இதனால் பிராந்தியத்தில் போர் அச்சமும் உலக சந்தையில் பொருளாதார நெருக்கடிகளும் தொடர்கின்றன. போர் இன்னும் சில வாரங்களுக்கு நீடிக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் இரு நாடுகளும் தங்கள் இலக்குகளை அடைவதில் உறுதியாக உள்ளதாகவே தெரிகின்றது. அடுத்து உலக வர்த்தகத்தின் உயர் நாடுகளாக கருதப்படும் ஹார்மோஸ் மற்றும் பாப்பல் மண்டப் ஜலசந்திகள் குறித்த பாதுகாப்பு அச்சம் சர்வதேச அளவில் தீவிரமடைந்துள்ளது. ஈரான் மற்றும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் அச்சுறுத்தலால் உலக எரிசக்தி மற்றும் வர்த்தக போக்குவரத்தில் சுமார் 30% பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி இது குறித்து தெளிவுபடுத்தியுள்ளார். ஹார்மோஸ் ஜலசந்தியை நாங்கள் முழுமையாக மூடவில்லை, ஆனால் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அவர்களின் நட்பு நாடுகளுக்கு சொந்தமான கப்பல்களுக்கு இந்த கடல் பாதை தடை செய்யப்பட்டுள்ளது. பிற நாடுகள் சுதந்திரமாக பயணிக்கலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சூழல் காரணமாக பல நாடுகள் இந்த பாதையை தவிர்க்கவே முடிவெடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஈரானிய புரட்சிகர காவல் படையின் கடற்படை தளபதி அலிரேசா டாங்ஸ்ரி கூறுகையில், ஹார்மோஸ் ஜலசந்தி ராணுவ ரீதியாக தடுக்கப்படவில்லை, மாறாக அது எங்கள் கண்காணிப்பில் உள்ளது. அமெரிக்காவின் பாதுகாப்பு குறித்த கூற்றுக்கள் முற்றிலும் தவறானவை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். மறுபுறம் ஈரானுக்கு ஆதரவாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பாப்பல் மண்டப் ஜலசந்தியை மூடுவதாக மிரட்டியுள்ளார்கள். செங்கடல் வழியாக சூயஸ் கால்வாய் இணைக்கின்ற அந்த ஜலசந்தி ஆசியா மற்றும் ஐரோப்பாவிற்கு இடையிலான வர்த்தகத்திற்கு மிக முக்கியமானதாகும். ஒருவேளை இந்த வழித்தடங்கள் மூடப்பட்டால் கப்பல்கள் ஆப்பிரிக்காவின் கேப் ஆஃப் குட் கோப் வழியாக செல்ல நேரிடும். இது பயண நோக்கத்தை 10 முதல் 15 நாட்கள் வரை அதிகரிப்பதோடு எரிபொருள் செலவை உயர்த்தி கச்சா எண்ணெய் விலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். கடல்வழி பாதையை பாதுகாப்பதாக சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகள் தங்களுடைய போர்க்கப்பல்களை அனுப்ப வேண்டும் என்று அமெரிக்க ட்ரம்ப் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இருப்பினும் சீனா இந்த அமெரிக்காவின் கோரிக்கையை வெளிப்படையாக நிராகரித்துள்ளது. சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாங்கள் மத்திய கிழக்கு நாடுகளின் உண்மையான நண்பராக தொடர்ந்தும் செயல்படுவோம், அனைத்து தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி பதற்றத்தை குறைத்து அமைதியில் நாட்ட ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்குவோம் என்று தெரிவித்துள்ளது. இந்த சூழல் உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதால் சர்வதேச நாடுகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கண்காணித்து வருகின்றன. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.